இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான மந்தாகினின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மலையாள காமெடி மூவி. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் ஆரோமல். இவருக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கொடுத்துட்டப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இவர் தான் ஹீரோவோட மாமா. இவரோட பேர் ஒன்னி. நீ வேண்டதெல்லாம் போதும், சைன் பண்ண கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஹீரோ இவரோட ஃபேமிலியை பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா பேர் ராஜலட்சுமி. இவர் சின்ன வயசா இருக்கும் போதே இவரோட அப்பா இறந்து போயிடுவாரு. இவங்க கிட்ட ஒரு ஜீப் மட்டும் தான் இருக்கும். இவங்க அம்மா அந்த ஜீப்பை வச்சு டிரைவிங் கிளாஸ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஜீப் மூலமா தான் இவங்க சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அக்காவை கண்டினியூஸா ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவரை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வராரு. ஆனா அக்கா அந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அவர் தான் இவரோட மாமா ஒன்னி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இவரே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருவாரு. ஹீரோவுக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கா. அவனோட பேர் அனில். இவன் எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு தான் சுத்திட்டு இருப்பான். எந்த வேலை வெட்டிக்கும் போகாம தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருப்பான். இதுக்குள்ள இப்ப அம்பளியும் வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அம்பளி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இங்கதான் மந்தாகினின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோட பிரேஸ்லெட் தெரியாதனமா ஹீரோயினோட தலைமுடியில மாட்டிக்குது. அவங்களுக்கு வலிக்காம எடுக்கணும்னு ஹீரோ பொறுமையா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற மாமா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா இவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்க, நல்ல ஈழன்னு இழுத்து விட்டுறாரு. இதனால ஹீரோயினோட முடி கொஞ்சம் பிஞ்சு கையோட வந்துருது. ஹீரோவும் இதுக்காக வைஃப் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சைன் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தாய் மாமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை இவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுப்பாங்க. அவரும் இவங்க கூட சேர்ந்து சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, நீங்க எல்லாருமே நல்ல டைப்பா இருக்கீங்கன்னு மாமா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவையும் பயங்கரமா பாராட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸை பார்த்து அழுகணும்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இப்ப கார்ல கிளம்புறதுக்காக ஏறி உட்காராங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பின்னாடி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. காலையில மதியானம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டுதான் சொந்தக்காரங்க எல்லாரையும் அனுப்பி வைப்பாங்க. இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. விளக்கு வச்சு கூட்டிட்டு வர்றதுதான் சம்பிரதாயம். இப்போ விளக்க எங்க வச்சாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஒன்னிதான் விளக்க கண்டுபிடிச்சு கொடுக்கறாரு. இப்போ அம்மா விளக்க பத்த வச்சு வெளியில கொண்டு போறாங்க. ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கொண்டு வராங்க. காசி பேசுறதுக்குன்னே சில பேர் வந்து கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க ஒரு 3 லேடிஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு டிரைவிங் கிளாஸ்க்காக ராஜலட்சுமி கிட்ட வந்திருக்கா. இந்த பொண்ணு பெரிய இடம்ன்றதுனால ராஜலட்சுமி இவளை மடக்கி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு இந்த 3 பேரும் காசி பேசிட்டு இருக்காங்க. இத ஹீரோவோட கசின் கேட்டுதான், கல்யாண வீட்டுக்கு வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்க, அதை சமாளிக்கிறதுக்காக இந்த 3 பேரும் உனக்கு எப்படி கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன், நீங்க பொண்ணு தரீங்களா அப்படின்னு சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனது எங்க பொண்ணு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. தரமாட்டீங்களா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு அனிலும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து போட்டோ ஷூட்காக விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட மாமா அங்க வந்து, இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், எனக்கு காசு கொடுன்னு கேக்குறாரு. உனக்கு எவ்வளவுதான் காசு தரது, காசெல்லாம் என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஹீரோவும் காசு கொடுக்கறாரு. எல்லா ஃபேமிலிலயும் ஃபாரின் அங்கிள்னு ஒரு நபர் இருப்பாருல்ல, அவரும் ஃபாரின்ல இருந்து வராரு. ஃபாரின்ல இருந்து நிறைய சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே எல்லா ஜென்ஸும் சந்தோஷமா இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவரை வேகமா ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இவரும் அவர் வாங்கிட்டு வந்த சரக்கெல்லாம் எடுத்து காட்டிட்டு அடிக்கலான்னு கூப்பிடுறாரு. ஆனா உன்னி, இப்ப அடிக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது, நைட் அடிக்கலாம், இப்ப எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூமை விட்டு அனுப்பி விட்டுறாரு. இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் தனியா கொஞ்சம் சரக்கு திருட்டுத்தனமா அடிச்சுட்டு வெளியே வராரு. இந்த கல்யாணம் நடந்ததை ஹீரோவால நம்பவே முடியல. அதனால சாப்பிடுறப்ப இதை சாப்பிடு, இது நல்லா இருக்கும், அதை சாப்பிடு, சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு பக்கத்துல அந்த ஃபாரின் அங்கிளும் உட்காந்துட்டு, என்னைக்காவது என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டிருக்கியாடா, இந்த பொண்ணை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் மாமா கேட்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கை கழுவுற இடத்துல இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அத அந்த காசிப் பேசுற 3 லேடிஸும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த பையன் வேகமா கிளம்பி போயிடுறான். ஆனா இந்த
இந்த லேடி இந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? அவன் ஒரு ப்ராப்பரான வேலையெல்லாம் இல்லாம இருக்கான். உங்க பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியுமா? நான் சொல்றத கேளுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பிடுறா. பொதுவா ஒரு ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே கலகலப்பா தான் காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த ஃபாரின் அங்கிளும் இப்ப சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னிக்கிட்ட கேக்குறாரு. இப்ப சரக்கு அடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப நீ போயிட்டு நைட்டு வா, நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. சரின்னு ஃபாரின் அங்கிளும் கிளம்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நைட்கான டெக்கரேஷன்ல எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த ரூம்குள்ள போகணும் போல, எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு மாமியார் வராங்க. நீ வேணா அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோய அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை, என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க அம்மா மட்டும் உள்ள வராங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, அதனால எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நைட்டு செமையா பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னையும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு வேண்டிய எல்லாரையும் மாடிக்கு வர சொல்லிடுறாரு. இப்ப சரக்கு சைட் டிஷ்னு எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் அந்த ஃபாரின் அங்கிளும் கால் பண்றாரு. நான் சைட் டிஷ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லா சைட் டிஷ்ஷும் இங்க இருக்கு, இப்ப நீ கிளம்புனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேன்னு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் இப்பயும் சுடிதார் தான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இவன் சுடிதார் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறாரு. சுடிதார் போடாத, உனக்காக சாரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அது போடுன்னு சைகையில சொல்றாரு. ஆனா இது ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. ஆனா அவங்க அம்மாவுக்கு இது புரிஞ்சிருது. அவன் உனக்காக ஒரு சாரி வாங்கியிருக்கான், அதை போட சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மாக்கு இது தெரிஞ்சதுனால ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. ஹீரோட கசின் அனில் இருக்காருல்ல, அவர் வந்து ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் நைட்ல அட்டென்ட் பண்ணிருக்கியா? இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப அனில் உன்னிய பார்த்து பேசுறதுக்காக மாடிக்கு வராரு. ஹீரோ ரொம்ப பதட்டமா இருக்கா, அதனால சொதப்ப வாய்ப்பு இருக்குன்னு உன்னிக்கிட்ட சொல்றாரு. என்ன பண்றதுன்னு உன்னிய யோசிச்சுட்டு கீழே இருக்கிற ஹீரோவை பாக்குறாரு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி அவன் பதட்டமா தான் இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் சரக்கு கொடுத்தாதான் இவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நீ அவனுக்கு ஒரு காக்டெயில் ரெடி பண்ணி வைன்னு மாமாவும் அவனை அனுப்பி வச்சிடறாரு. அதே சமயம் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்கு, காக்டெயில் மாதிரி கொஞ்சம் சரக்கு அடி அப்படின்னு சொல்றாரு. சரக்கா? அதெல்லாம் வேணான்னு ஹீரோவும் சொல்றாரு. கொஞ்சோண்டு தான்டா, அடிச்சா உனக்கு கொஞ்சம் தைரியம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அனில் வந்து இப்ப கொஞ்சோண்டு சரக்கு ஊத்துறாரு. ஹீரோ அனில திட்டினது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைய திட்டின இல்ல, சரக்கு அதிகமா ஊத்துறேன்னு சொல்லிட்டு ஜூஸ்ல அதிகமான சரக்கை மிக்ஸ் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மாமாக்கு சிக்னல் கொடுக்கறாரு. மாமா வந்து ஹீரோ கிட்ட அவன் கிச்சன்ல சரக்கு வச்சிருக்கான், நீ போய் குடின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோவும் கிச்சன்ல யாராவது இருக்காங்களான்னு பார்த்து யாரும் இல்லாததுனால அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறாரு. அனில் வச்ச ஜூஸ் இது இல்லைன்ற மாதிரி நமக்கு மட்டும் காமிச்சிடுறாங்க. குடிச்ச இவருக்கும் போதையே ஏற மாட்டேங்குது. என்ன இவ்வளவு சப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோ மாடியில இருக்கும்போது அம்மா கூப்பிடுறாங்க. டைம் ஆச்சுடா, நீ உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூமெண்ட்காக தானே எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால சந்தோஷமா போறாரு. அப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்லாம் நமக்கு காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க, பழகவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழையிறாரு. கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள வந்து உட்காந்தா ஹீரோயின் இப்ப நார்மலா இல்லாத மாதிரி தெரியுது. போதையில இருக்கிறத இவரு கவனிக்கல. நான் இந்த மூமெண்ட்காக தான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க பெருசா கண்டுக்காம துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு அம்மாவோட கேங்லாம் சரக்கு அடிச்சா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மாமா இவர்கிட்ட சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னா, இந்த மாதிரி கேட்டா லவ்வே பண்ணதில்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இருக்குன்னு சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதனால இவரும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்போ ஹீரோயின் லவ்வே பண்ணது இல்லையா அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. இவங்க வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து இவங்க சரக்கு அடிச்சிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிய வருது. அது சரி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆனா வெளியே காட்டிக்கல. அவ
பேர் சுஜித் வாசு, அவனை நான் இப்ப பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது பாக்கணுமா அப்படின்னு இவரும் ஷாக்கா வராரு. மாமா கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வராரு. வந்து எனக்கு சரக்கு கொடுக்க சொன்னா என் வைஃபுக்கு யாரா சரக்கு ஊத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப மாமாவும் அணியை கூப்பிட்டு பேசுறாரு. நீ கிச்சன்ல தானே சரக்கு வச்ச அப்படின்னு கேக்குறாரு. நான் எங்க கிச்சன்ல வச்சேன், நான் கிச்சன்ல வைக்கல, பெட்ரூம்ல தான் வச்சேன்னு சொல்றாரு. கிச்சன்ல வச்சா யாராவது எடுத்துருவாங்கன்றதுனால நான் பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த சரக்கு அவ குடிச்சிட்டு அவளோட எக்ஸ பாக்கணும்னு சொல்றா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கீழே கூட்டிட்டு வந்துடுறாரு. இவரு கீழே வரும்போது ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப போதையில என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க. எனக்கு சுஜித் வாசுவை பார்க்கணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாமா வந்து சுஜித் வாசு யாருமா, உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு. அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா லவர்னு சொல்றான்னு அம்மா கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வாந்தி வருது. எல்லாருமே ஹீரோயினை தூக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. அம்மாவும் இவளுக்கு யாரு சரக்கு கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. தெரியாம குழப்பம் நடந்ததை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சுஜித் வாசு பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைம்ல சுஜித் வாசு இவங்க சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் பெருசா கண்டுக்காம தான் இருப்பாங்க. ஆனா அவரும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதுனால ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கும் அவரை பிடிச்சி ஸ்மைல் பண்றாங்க. அவரும் இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோட அம்மா உடனே கால் பண்ணி இவங்க பேரண்ட்ஸை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இவன் இங்க குடிச்சிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் கூப்பிடுறோம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க பிரச்சனை நடக்கிறதெல்லாம் இங்க வேலை பார்க்க வந்தவரும் கவனிச்சிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு யோசிக்கிறாரு. இன்னும் இது பரவவே இல்லையே, இன்னும் யாருக்கெல்லாம் சொன்னா இது பரவும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இவகிட்ட சொன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஹீரோயினுக்கு போதை தெளியணுன்றதுக்காக அணிலும் மோரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு மாமாவும் ஹீரோவும் கோவமா வந்துடுறாங்க. கொஞ்சம் தானே உன்னை கலக்க சொன்ன, அப்புறம் எப்படி இவ்வளவு போதை ஏறிச்சு அப்படின்னு சொல்லி மாமா கேக்குறாரு. ஹீரோ மேல இருந்த கோவத்துல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. நான் என்னடா உனக்கு கெடுதல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கேட்டேன்ல, அப்ப ஏங்க இதை சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பெருசா விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, வேற யாரையாவது லவ் பண்றீங்கன்னா கூட சொல்லிடுங்க, உங்களுக்காக உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல மாமாவுக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கும் போல. அவர் ஒரு பையன் கூட பைக்ல இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. யாரா என் பொண்ணை குடிக்க வச்சதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. காலையில உங்க ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்போ இந்த ஃபேமிலியை கழுவி கழுவி ஊத்துறாரு. உங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே குடிக்கும் போதே தெரியும்டா நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு மரியாதை இல்லாம சத்தம் போடுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் மாத்தி மாத்தி சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அந்த இடத்துல நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து சோகமா வந்து நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் அங்கிள விட்ட நபர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அவன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சுஜித் வாசு தான். இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியாதுல்ல, ஹீரோ கதை மட்டும் தான் கேட்டிருப்பாரு. சாவியை ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நல்ல வேலை நம்மள யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அம்மா பொறுமையா பேசலான்றதுக்காக தான் பேரண்ட்ஸை வர சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்த மாமா இங்க பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வந்து பொறுமையா பேசுறதுக்காக தான் வர சொன்னேன், இவன் எங்க வீட்டு பொண்ணா மாறிட்டா, இனிமே நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப எல்லாருமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவளை படுக்க வைங்க, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்ப படுக்க வைக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் சுஜித்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அம்மா ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க வந்து 2 பேக்க போட்டுட்டு நம்மளே வண்டி எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஜீப்ல ஏறிடுறாங்க. ஹீரோவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜீப்ல ஏறிடுறாரு. இவங்க கிளம்புறத பார்த்ததும் ஜென்ஸ் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு
பின்னாடியே இன்னொரு காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அம்மா ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நீ வண்டியை விட்டு இறங்கு, நீ அவங்க கூட வண்டியில வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ஸ் எல்லாருமே குடிச்சிருப்பாங்கல்ல, வண்டி எடுக்கிறேன்ற பேர்ல தெரியாம ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடும். அதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாரு. வந்துட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி உன்னி சொல்றாரு. இப்ப ஒருத்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான், சாவி உள்ளவே போக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றான். சரி நீ ட்ரை பண்ண அப்படின்னு மாமா சொல்றாரு. பார்த்தா இவன் இந்த சாவி போடுற இடத்துலயே கரெக்டாவே போடல. இவன் செம போதையில இருக்கிறான்றது மாமாவுக்கு புரியுது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, வண்டியை விட்டு வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வைக்கிறாரு. சரக்கு அடிக்கிறதுக்காக ஒருத்தர் இளநீர்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அவர் தான் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. நீ சரக்கு அடிக்கல, அப்போ நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியை ஓட்ட விடுறாங்க. இப்ப ஃபாரின் அங்கிளும் குடிக்கிறதுக்காக வேற ஒரு பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப குடிக்கலாமான்னு உன்னிக்கிட்ட கேக்குறாரு. உன்னையும் நடந்த பிரச்சனையெல்லாம் பத்தி சொல்றாரு. இப்ப குடிக்க முடியாது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கூட வந்த பையனும் உன்னை நம்பி அந்த சரக்கை விட்டுட்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறான். அந்த இடத்துல சரக்கு இருக்கா, அப்பவா அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இவரும் அவனை கூட்டிட்டு அங்க போறாரு. இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த சுஜித் வாசோட வீட்டுக்கு தான் போகணும்ன்ற மாதிரி தான் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஹீரோட அக்கா கேக்குறாங்க, நீ அவனதான் லவ் பண்ணிருக்க, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயினும் மீதி பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சுஜித் வந்து மெசேஜ் பண்றான். வெளியே வந்து பார்த்தா அங்கதான் இருப்பான். இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம நீ பக்கத்துல வா பக்கத்துல வான்னு சொல்றான். இவங்களும் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு பையனை மீட் பண்ண போறத வேற ஒருத்தர் கவனிச்சுட்டாரு. அது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவன் வேற முத்தமெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த நபர் ஊரையே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறான். இதனால பயந்த சுஜித் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அந்த நபர் கத்துன கத்துல ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல சூரியத்தும் வந்து நிக்கிறாரு. சூரியத்தும் என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்ற மாதிரி சிக்னல்லையே சொல்றாரு. இவங்களும் எதுவும் பேசாம இருக்காங்க. அதனால பேரண்ட்ஸும் அடிச்சு உள்ள பூட்டிட்டு போயிடுறாங்க. சூரியத்தான் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு இடத்துல செக்கிங் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே பயங்கரமா சரக்கு போட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் செக் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. இவங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. மேடம் என்ன உங்களுக்கு தெரியலையா, உங்ககிட்ட தான் நான் கார் டிரைவிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ராஜலட்சுமிக்கு இவர் யாருன்றதே ஞாபகத்துக்கு வருது. நீ தான் அந்த பையன்ல தப்பு தப்பா வண்டியை ஓட்டுவான், தப்பான சைடெல்லாம் தான் போவான் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொண்ணுங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கலாய்க்கிறாங்க. அதனால மேடம் நான் முன்ன மாதிரி சின்ன பையன்லாம் கிடையாது, இப்ப இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அம்மா இருக்காங்களே, இவர் பண்ண காமெடி எல்லாம் கூட அந்த லேடிஸ் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவர் ஒரு மிஷினை தூக்குறாரு. மிஷின் சவுண்ட் கொடுக்குது. அது மூலமா இவங்க குடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. வண்டியில இருக்க எல்லாருமே குடிச்சிருக்காங்கன்றதும் தெரியுது. எல்லாரையுமே வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் சாதாரணமா விட்டுருப்பேன், என்ன ரொம்ப கலாச்சிட்டீங்க, விடவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் இவன் மேல வாந்தி எடுத்துடுறாங்க. ஹீரோயினோட அக்கா லொகேஷனை ஹீரோவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அது மூலமா ஹீரோவும் அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப மாமா அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்றாரு. எல்லாருமே பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப மாமாவும் ஒரு இடத்துல வந்து யூரின் போயிட்டு இருக்காரு. இவர் யூரின் போயிட்டு இருக்க இடத்துல ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க. அவங்க மேலே தெரியாம யூரின் அடிச்சிடுறாரு. அந்த ரெண்டு பேரும் ஆட்கள் எல்லாம் வர வச்சிடுறாங்க. இப்ப மாமா கிட்ட தள்ளுமுள்ள எல்லாம் நடக்குது. மாமாவுக்கு பிரச்சனை. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா பேசிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. இப்ப ஜீப் எடுக்கலாம்னு வந்தா ஜீப்போட கீ காணாம போயிடுது. கீழே காணுன்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. அதுக்குள்ள எங்கடா தொலைச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த சண்டையில தான் கீழே என்ன விழுந்து இருக்கும் போல, தேடி கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே தேடுறதுக்காக கீழே இறங்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் திரும்பி போட்டுக்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி யார் குடிக்கலையோ அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு மட்டும் இவங்களோட கேங்ல குடிக்காம இருப்பா. நான் குடிக்கலன்னு சொல்றா. லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறா. சரி நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட லைசன்ஸ் இருக்கும், ஆனா வண்டியை சரியா ஓட்ட தெரியாது. ஓட்டு அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்லிடுறாங்க. அந்த
அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு வண்டியை ஓடுறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இவங்கெல்லாம் போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்பா இருக்காங்கல்ல, நடுவுல தம்பிக்கு கால் பண்ணி ஹீரோயின் சொல்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஜீப்போட கீ எல்லாம் காணாம போயிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு கேங் கிட்ட சண்டை போட்டாங்கல்ல, அந்த கேங் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. எங்க கீய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தேடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஒரு இடத்துல வச்சு முகத்தை எல்லாம் கழுவுறாங்க. ஓரளவுக்கு போதை தெளிஞ்சிருது. இதுக்கப்புறம் நீ ஓட்ட வேணாம், நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி டிரைவிங் சீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்க்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின் கிட்ட. பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பைலட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சு இவர் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா இவங்க பயங்கரமா அவனை திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியே என் பேர் தான் கெட்டு போச்சு, நீ ஒரு வார்த்தை முன்னாடி வந்து இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டேன்னு மன்னிப்புலாம் கேட்கிறான். ஹீரோயின் நைட் யார் கூட பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏரியா முழுக்க பரவி இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வந்து நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு இவங்க எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அடுத்து உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் நாங்க கல்யாணத்தை பண்ணணும், நாங்க சொல்றத ஒழுங்கா கேளு அப்படின்னு அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. சுஜித் மன்னிப்பு கேட்டதுனால ஹீரோயினும் அவரை மன்னிச்சிருப்பாங்க. அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நம்ம வேணா பெங்களூருக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு சுஜித் கேக்குறாரு. அதுக்கு கூட ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் காசு ரெடி பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படி சொன்ன அவரு ரொம்ப நாளா இவங்க கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சுதான் எடுக்கிறாரு. எப்பதான் நம்ம போக போறோம் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நான் காசெல்லாம் வச்சிருந்தேன், எங்க அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு செலவாயிடுச்சு, இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, ஒரு இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இதுல 20 சவரன் நகை இருக்கு, இதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்னு அவரும் நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போனதுல இருந்து இவங்க கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஏன் கால் பண்ணா எடுக்கவே மாட்டாருன்னு ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. அவரோட வீடு இவங்களுக்கு தெரியும்ன்றதுனால வீட்டுல விசாரிக்கலான்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அவர் வீட்டுல ரொம்ப நாளாவே இல்ல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட ப்ரொஃபைல்லாம் மாறி இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான், அதனாலதான் நான் அவனை பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவனை கடைசியா எப்ப பார்த்தேன்னு மாமியார் கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவன் ஆப்போசிட்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவங்களை பார்த்து தென்னவட்டா சிரிச்சிட்டு இருப்பான். உன்னை ஏமாத்திட்ட பாத்தியா, உன்னை ஏமாத்திட்டு உன் கல்யாணத்துக்கே வந்திருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிருப்பான். அதனாலதான் அவனை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க கேங்ல குடிக்காம ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் இவன் பேசியிருப்பான். என்கிட்ட பேசுன்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சிருப்பான். இவங்க பெருசா ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப ஞாபகம் வந்துதான் இந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இதெல்லாம் எடுத்து ராஜலட்சுமி கிட்ட காட்டுறாங்க. இவன் இதையே தான் பொழப்பா பண்ணிட்டு இருக்கான், இவனை விடக்கூடாதுன்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்றாங்க. இப்ப அவன் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு இவங்களும் போயிடுறாங்க. அந்த சைட்ல இருக்கிற அக்கா ஹீரோக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு நிம்மதியாயிடுறாரு. இப்ப இவன் செலிப்ரேஷன்லாம் ஜாலியா பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க. ஹீரோயின் இவனை பார்த்து திட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் பக்கத்துல வந்து நல்லா ஏமாத்திட்டல அப்படின்னு போட்டு செமையா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப கூட இவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். சரி சொல்ல வந்ததை சொல்லிட்டல, கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்பதான் யாரோ இவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. பறக்க விட்டது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட மாமியார் தான். பண்றதையும் பண்ணிட்டு தெனவிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு இவனை போட்டு சம்மாட்டி அடிக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் தான் உனக்கு டைம், இவகிட்ட இருந்து வாங்கின எல்லா நகையும் திருப்பி தர அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இவனோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு நீங்க போயிடுவீங்களா, வண்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஜென்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாவி எடுத்துட்டு ஒருத்தன் தராம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்ல, அது தெரிய வருது. ஒழுங்கு மரியாதையா சாவியை கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் பேசாம தந்துரு அப்படின்ற மாதிரி சுஜித்தும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் தரவே மாட்டேன்னு சொல்றான். கோவப்பட்டு உன்னியும் அவனோட கைய போட்டு முறுக்குறாரு. அந்த முறுக்குற பயத்திலேயே இவன் கீயை கொடுத்துறான். இப்ப உன்னி இருக்காரு இல்லையா, அந்த சுஜித்தோட கேங்ல இருக்க எல்லாரையும் போட்டு சாமாடி அடிக்கிறாரு. அவங்க எல்லாரும் பயந்து ஓடி போயிடுறாங்க. அதே சமயம் சுஜித்தையும் மிரட்டுறாரு. ஹீரோவும் தன்னோட பங்குக்கு சுஜித்தை மிரட்டுறாரு. போகும்போது மட்டும் வைஃப்க்கு பக்கத்துல உட்காந்துட்டு கிளம்புறாரு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, செகண்ட் நைட் தான் நடக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் போய் நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி 2-3 பொண்ணுங்களோட பேரை சொல்றாரு. ஆனா நான் தான் லவ் பண்ணேன், அவங்க என்ன லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஹீரோயின் பிளாஷ்பேக் சொல்லும்போது
சுஜித் எனக்கு ஒரு பூ கொடுத்தான், அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ இருக்காருல, இவங்களுக்காக அந்த பூவை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பூ தானே உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இவங்களும் சந்தோஷமா வாங்கி பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரியா ஜெகதீஷ் வாரியர் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த சுஜித் இவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன், என்கிட்ட போதுமான காசு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். நீ சொன்னதுனால நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை வச்சு ஆபரேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சுஜித் சொல்றான். உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கு மாமனார் தான், அதனால பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு நடக்கிறான். எப்படியோ நகையை ஏமாத்தி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. இதை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன மூவி வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.